வணக்கம். மாறிப்பல் வானிலை அறிக்கை 2026 ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் தென் மாவட்ட கடலோரங்கள் மேலும் டெல்டா மாவட்ட கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். ஏதாவது ஒரு இடங்களில் லேசான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பகல் நேரங்களில் வெயில் என்று தென் மாவட்டங்களில் அதிகபட்சம் மதுரை மேலும் விருதுநகர் இந்த மாவட்டங்களில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. அதேவேளை கரூர் மாவட்டத்திலும் 38 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது. இன்று முதல் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சலனை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று தென் மாவட்டங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மேலும் கேரளாவிலும் பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் வட மாநிலங்களிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று மார்ச் மாதம் 3ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை இன்று வானிலை அமைப்பு அரபிக்கடலில் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. அதேவேளையில் வங்கக்கடலிலும் உயர் அழுத்தம் நிலை கொண்டுள்ளது. வளிமண்டல சுழற்சி தெற்கு கேரளா முதல் மாலத்தீவு தெற்கு பகுதி வரை ஒரு நீண்ட சுழற்சியாக வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வழியில் ஆந்திராவுக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட இடத்தில் இரு மாநிலங்களுக்கும் இடைப்பட்ட இடத்தில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு தொடர்ந்து நீடிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இலங்கைக்கு தென்கிழக்கு பகுதியிலும் தொடர்ந்து வளிமண்டல சுழற்சிகள் நிலை கொண்டுள்ளதால் தமிழகத்தில் இன்று முதல் படிப்படியாக வெப்பச்சலன இடியுடன் கூடிய மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. இன்று ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இன்று தமிழகத்தில் அதிகாலை நேரங்களில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மேகம் சூழ்ந்து காணப்படும். அதே வழியில் ஏதாவது ஓர் இடங்களில் லேசான தூறல் விழும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. லேசான மழைப்பொழிவு. இன்று பகல் நேரங்களில் வெயிலும் தமிழகத்தில் அதிகரித்து காணப்படும். பெரும்பாலும் விருதுநகர் மதுரை இந்த மாவட்டங்களில் 39 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்பது. 102 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளையில் கரூர் மாவட்டத்தில் இன்று 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மற்ற மாவட்டங்களை பொறுத்தவரை 1 டிகிரி செல்சியஸ் வெயில் குறைந்தே காணப்படும். அதேவேளையில் இன்று தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு இன்று ஒரு பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. இன்று முதல் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்கும். இன்று ஏப்ரல் 3ஆம் தேதியை பொறுத்தவரை இன்று கேரளாவில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளிலும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்பு. தென் மாவட்டங்களுக்கும் இன்று மாலை இரவு நேரத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது. ராமநாதபுரம் மேலும் புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் தேனி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேவேளையில் வால்பாறை, நீலகிரி, கோயம்புத்தூர் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் உள்பகுதி ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. கோயம்புத்தூர் மேலும் தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்கும் மற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் திருச்சி தெற்கு பகுதி இந்த இடங்களுக்கும் ஓரிரு இடங்கள் மழை கிடைக்க வாய்ப்பது. இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு என்பது பெரும்பாலும் திருச்சிக்கு தெற்கு ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில், திண்டுக்கல் இந்த இடங்களில் அங்கங்கே சற்று பரப்பில் குறைந்த இடங்களில் மழை கிடைத்தாலும் மதுரைக்கு தெற்குள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. இடியுடன் கூடிய மழையாக இருக்க வாய்ப்பது. இன்று ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி. நாளை ஏப்ரல் 4ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்கும். அதே வழியில் இப்போது ஆந்திராவுக்கும் தமிழகத்துக்கும் இடைப்பட்ட இடங்களில் நிலை கொண்டிருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று மேற்கே நகரும் என்பதால் மேற்கு காற்றை சற்று ஈர்க்க வாய்ப்பது. அதாவது கணவாய் பகுதிகளில் லேசான காற்று இருக்கும் என்பதால் கணவாய் பகுதிகளுக்கு குறைவாகவும் அதன் பிறகு அந்த மாவட்டங்களில் உள்பகுதி மழை இருக்க வாய்ப்பது. தென்காசி மாவட்டம் மேற்கு பகுதி குறைவாகவும் கிழக்கு பகுதி சற்று பரவலான மழை பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதுவே கோயம்புத்தூர், பாலக்காட்டு கணவாயிலும் பொள்ளாச்சியிலும் லேசான காற்று இருக்க வாய்ப்பது. நாளை ஏப்ரல் 4ஆம் தேதி உள்பகுதி மழை கிடைக்க வாய்ப்பது. நாளை மழை கிடைக்கும் இடம் பெரும்பாலும் கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. அதே வழியில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பு. தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை நாளை மேற்கு பகுதி சற்று குறைவாகவும் கிழக்கு பகுதி மேலும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. அதே வெளியில் விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களுக்கெல்லாம் நாளை ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது. தேனி, வால்பாறை, நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்பது ஏப்ரல் 4ஆம் தேதி. அதேவேளையில் கரூர், நாமக்கல், திருச்சி, திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் நாளை அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, சேலம் இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை மத்திய மாவட்டங்களுக்கும்
திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது. டெல்டா மாவட்டங்களுக்கும் அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. நாளை ஏப்ரல் 4ஆம் தேதியை பொறுத்தவரை. ஏப்ரல் 5ஆம் தேதி மேலும் பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்பது. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பரவலான மழைப்பொழிவு, கேரளாவில் பரவலான மழைப்பொழிவு, அதேவேளை தமிழகத்தில் தென் மாவட்டங்கள் தொடங்கி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் என்று பரவலான மழைப்பொழிவாக அமைய இருக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 5ஆம் தேதி. ஏப்ரல் 6ஆம் தேதியும் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் இப்போது தமிழகம், ஆந்திரா இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வு வடக்கு நோக்கி பயணித்துவிடும் என்பதால் அதேவேளையில் மாலத்தீவு, கேரளாவை இணைக்கும் விதமாக ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. இந்த நிகழ்வும் மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் தமிழகத்தில் ஏப்ரல் 7ஆம் தேதி சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்கும். பெரும்பாலும் தெற்கு கேரளா, மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களில் அங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. அதேவேளை ஏப்ரல் 4ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வும் மேற்கே முன்னேறி வரும். அதேவேளை மன்னார் வளைகுடாவிலும் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் என்பதால் தொடர்ந்து ஏப்ரல் 8ஆம் தேதி சற்று கூடுதலான பரப்பில் தமிழகத்தில் மழை கிடைக்க வாய்ப்பது. தென் மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், தென் மாவட்ட கடலோரங்கள், மேலும் டெல்டா மாவட்ட கடலோரங்கள், மேற்கு தொடர்ச்சி மலைகள் அங்கே சற்று பரப்பில் குறைந்த நிலை மழை கிடைக்க வாய்ப்பது. ஏப்ரல் 8ஆம் தேதி. ஏப்ரல் 9ஆம் தேதி தமிழகத்தில் அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 10ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளா, மேலும் தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே ஒரு சில இடங்களில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏப்ரல் 11ஆம் தேதி தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை, கேரளாவில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மட்டுமே மழை கிடைக்கும். கேரளாவில் மட்டுமே குறைவான பரப்பில் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக வெயில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. ஏப்ரல் 12ஆம் தேதி முதல் ஏப்ரல் 13, 14, 15 தேதிகள் தொடர்ந்து தமிழகத்தில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை மழை என்பது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கேரளாவில் மட்டுமே நீடிக்கும். அதேவேளை ஏப்ரல் 14ஆம் தேதி பிறகு கேரளாவில் மட்டுமே மழை இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைகளில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை. தமிழகத்தை பொறுத்தவரை வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேவேளை ஏப்ரல் 15ஆம் தேதிக்கு பிறகு மேலும் சுமத்ராவுக்கு வர இருக்கிறது ஒரு காற்று சுழற்சி. அந்த நிகழ்வும் நிலநடுக்கோட்டொட்டியே மேற்கு நோக்கி முன்னேறி வரும். அந்த நிகழ்வு எந்த அளவுக்கு முன்னேறி வந்து தமிழகத்துக்கு மிக நெருக்கமாக வந்து மழை கொடுக்குமா அல்லது அந்த நிகழ்வு வளிமண்டல சுழற்சி விலகிச் செல்லுமா என்பது வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். ஆனால் வரும் நாட்கள் ஏப்ரல் 12ஆம் தேதியிலிருந்து தமிழகத்தில் வெயில் சற்று அதிகரிக்கும். இப்போதைக்கு மழை என்பது இன்று ஏப்ரல் 3ஆம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைத்தாலும் வட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை நாளை மேலும் பரப்பில் அதிகரிக்கும். ஏப்ரல் 4ஆம் தேதி, ஏப்ரல் 5ஆம் தேதி முதல் தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு. ஏப்ரல் 5, 6 தேதிகளில். ஏப்ரல் 7ஆம் தேதி மழை குறைந்திருந்தாலும் ஏப்ரல் 8, 9 தேதிகளில் தமிழகத்தில் சற்று கூடுதலான பரப்பில் ஆங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்பது. ஏப்ரல் 11ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இன்று தென் மாவட்டங்களில் லேசான காற்று இருந்தாலும் நாளை தென் மாவட்டங்கள், பொள்ளாச்சி அந்த கணவாய் பகுதியிலும் லேசான காற்று இருக்க வாய்ப்பு, தரைக்காற்று. அதே வழியில் மழை பெய்யும் பொழுது பெய்வதற்கு முன்னதாகவும் காற்று சற்று அதிகரித்து காணப்படும். மழை பெய்ந்து ஓய்ந்த பிறகு முழுமையாக அமைதியான சூழலாக நிலவ வாய்ப்புள்ளது. காற்று சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்பு மழை பெய்யும் பொழுது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.